நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சைனீஸ் ஆப்ஸ் வந்து ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப நமக்கு வந்து அதிக பேர் ஃபீல் பண்ண ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் தான். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் முந்திக்கிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே அளவுக்கு இப்போ வந்து நம்ம இந்தியன் ஆப்ஸ் வந்து டிக்டாக்கு ஈக்குவலாக, டிக்டாக்கு அல்டர்னேட்டாக ஆப்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஆன்லைனில் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கவங்க தான் அதிக பேருன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஒரு ஆட் வந்து ஒரு ஆப்போட ஆட் வந்து ரொம்ப வந்துட்டே இருந்துச்சு. இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இது வந்து இப்போ அதிக பேர் யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. டிக்டாக் அளவுக்கு ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த ஆப் தான் ஸ்னாப் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப். அந்த ஆப்போட ரிவ்யூ வந்து இந்த வீடியோ நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். அது எப்போ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஓவரலாக ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ டிக்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி மொபைல் நம்ம வச்சுட்டு ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு காமெடியாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி நம்மளோட வாய்ஸா மட்டும் போதும், பக்காவாக எடிட் ஆகி நமக்கு வந்து அந்த வீடியோவாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஸ்னாப் சாட் ஆப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி கேப்சர் பண்ணுறீங்கன்னா, உங்களோட செல்ஃபி ஸ்டைலில் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து குழந்தைத்தனமாக, இப்போ நீங்கள் ஒரு 30 years ஓல்டாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு 10 years ஓல்டில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு 10 வயசுக்கு நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தையா இருப்பீங்க, அந்த குழந்தை ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அந்த ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன் பாருங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனில் ஒரு சின்ன குழந்தை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னோட ஃபேஸ் தாங்க, வேறு யாரோட ஃபேஸும் இல்லை. இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இது வந்து ஒரு வீடியோ இது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை நம்ம வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு மேக்கப் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்போட ரிவ்யூ வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆப்போட ஐக்கான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் சைன் அப் அப்படின்னு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைன் அப் பண்ணணும். நம்ம சைன் அப் கொடுத்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு சைன் அப் அண்ட் அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ யூசர் நேம் வந்து இப்போது இந்த மாதிரி இருக்குது. இந்த யூசர் நேமு போதும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா சேஞ்ச் மை யூசர் நேமில் கொடுத்து நீங்கள் வேறு வந்து யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது ஜின்சிங் 1 2 3 இப்படி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இனி வந்து பாஸ்வேர்டு நமக்கு செட் பண்ணணும். மேலே வந்து யுவர் பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் லாங். 8 கேரக்டர்ஸ் லாங்கில் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு இருக்கணும்னு வந்து கேட்குது. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போது நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்து இதில் என்ட்ரி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இப்போது ஓடிபி வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு அல்டர்னேட் ஒரு வழி இருக்குது. ஓடிபி வராமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே வந்து சைன் அப் வித் இமெயில் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த சைன் அப் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்படி கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இதில் இருக்கிறவங்க யார் இந்த ஸ்னாப்சாட் ஆப் யூஸ் பண்ணுறாங்கிற லிஸ்ட்டு இதில் வந்துடும். அவங்கள வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா மேலே வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்து இது ஸ்கிப் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட ப்ராசஸ் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கான உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்துருங்க. டர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் அப்புறமா ரெக்கார்டு பண்ணுறதுக்கு உங்களோட கேமரா இதெல்லாமே வந்து அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும். நீங்கள் எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா ரெக்கார்ட் ஆடியோ இதுவும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, டேப் ஹேர் டு யூஸ் எ லென்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து இதை வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது வந்து எல்லாமே கொஞ்சம் லோட் ஆகும். ஆன்லைனில் லோட் ஆகி அது வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இதெல்லாமே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த எல்லா ஆப்ஷனுமே லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவு நமக்கு வந்து எல்லாமே ஓரளவு லோட் ஆகிடுச்சு. இப்போது ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனு, இது வந்து நார்மல் நம்ம டேக் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இதை பாருங்க, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இது ஒரு ஆப்ஷன். இது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, என்னோட ஷர்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து பிரைட் ஆயிடுச்சு. இப்போ இதே பொசிஷனில் வச்சு இப்போ வீடியோ எடுக்கணும்னா இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டா போதும். டேப் டு டேக் ஏ ஃபோட்டோ, ஹோல்டு டு டேக் ஏ வீடியோ. இப்போ வீடியோ எடுக்கணும்னா ஹோல்டு பண்ணி பிடிக்கணும். ஒரு கிளிக் எடுக்கணும்னா இப்போது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிடும். இதை வந்து அலோ கொடுத்துருங்க. அலோ ஆல் த டைம், அப்புறமா அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப் டினி. இதில் வந்து நீங்கள் இதை வந்து மேக்ஸிமம் அலோ ஒன்லி யூசிங் திஸ் ஆப் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. அலோ ஆல் தி டைம் அதை கொடுத்துட்டீங்கன்னா எப்போவுமே இந்த பிக்சர் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எடுத்தீங்கன்னு வரைக்கும் ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் ஏதாவது இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே இந்த பிக்சர் எடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். கீழே வந்து சேவ் இருக்குது, அப்புறமா ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரினா இதுக்கு உள்ளே நீங்கள் ஷேர் பண்ணுறது, டிக்டாக்ல நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்புக்குள்ளே ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து சேவ்ங்கிறது நம்ம கேலரியில் சேவ் ஆகிரும். அடுத்து சென்ட் டுங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. இப்போ நான் இது சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்து மெமரிஸ் மட்டும் இருக்குது. மெமரிஸ் மட்டும் கொடுக்காதீங்க. மெமரிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பில் மட்டும் தான் சேவ் ஆகும். கீழே மெமரிஸ் அண்ட் கேமராவில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஃபோன்லேயும் சேவ் ஆகும். இப்போது ஓகே கொடுத்தாச்சு, சேவ்டு. இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து சேவ் ஆகியாச்சு. இனி வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனி அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இந்த லொக்கேஷன்லேயும் எடுத்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது, அடுத்து இந்த ஆப்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், அடுத்து இது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். இது வந்து ஃபோட்டோ காலேஜ். நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து எடிட் பண்ண வேண்டாம். இப்படி நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளோட ஒரு கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது பக்காவாக அந்த ஃபோட்டோ காலேஜ் சைஸில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கேப்சர் ஆகிரும். இதை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிரும். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் பேக் வந்துடலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஆப்ஷன். இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. இது உமன்ஸுக்கு கரெக்டாக செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், ட்ரை வித் ஃப்ரெண்டு. இதுவும் உமன்ஸுக்கு கரெக்டாக செட் ஆகும். அடுத்து வந்து நம்ம பெட்டில் படுத்துட்டு இந்த டெடி பேர் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி படுத்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், இது, அடுத்து இது, இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து இது, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு ஆப்ஷன், அது வந்து மியூசிக் கொடுத்து அந்த குரங்கு பொம்மை ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ இப்படி வச்சு நம்ம செல்ஃபி எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் செல்ஃபி எடுத்தேன். இதை வந்து நம்ம இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிக்சரெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் இது வந்து காமெடி. அடுத்து இது, அடுத்து இந்த ஆப்ஷன். இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு பிடிச்சது இப்போ கடைசி லாஸ்ட்டுக்கு ஒரு லாஸ்ட்லேருந்து ஒரு மூணாவது ஆப்ஷன் எடுத்திங்கன்னா குழந்தைத்தனமான ஃபேஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன குழந்தை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய ஃபேஸ் தாங்க, வேறு யாரோட பேசும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கோவப்படாதீங்க. இவ்வளோ தாங்க. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இவ்வளோ இருக்குது. இதை வந்து இப்போது ஹோல்டு பண்ணி இப்படி பிடிச்சிங்கன்னா, ஹோல்டு பண்ணி அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மேலே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றொன்னா புரியும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் அது ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் தகவல்களுக்கு பல வீடியோக்கள் வந்து நான் முன்னாடி போட்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கான ஆப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். அது போக ஆப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ், அப்புறமா கூகுள் இந்த மாதிரி இதில் வந்து நம்மளோட ஃபைல்ஸ், நம்மளோட டேட்டாஸ், ஒவ்வொரு டேட்டாஸ் நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணுறது, எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவும் நான் அடுத்தடுத்து அழகான ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நான் வந்து ஒவ்வொன்று போட்டுட்ருக்கேன். எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.